நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி திருக்காட்சி விழாவின் நிறைவான அந்த சிந்தனையில் பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தை உண்மையானது. இதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இன்று திருப்பாடல் 149 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். யார் ஆண்டவருடைய மக்கள்? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள். அதிகாலையில் அவர் பாதம் அமர்ந்து சற்று நேரமாவது கடவுளை சிந்திக்க தியானிக்க முயற்சி செய்கிற பிள்ளைகள். நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளைகள். ஆகவே தான் ஆண்டவர் உங்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நன்றியோடு துதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. இஸ்ரேல் என்பது கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்கிற சாட்சிகளாய் இஸ்ரேல் என்கிற கடவுள் விரும்பிய இனமாக இவர்கள் உருவாக ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். குழந்தைகள் இன்றைக்கு தங்களை தாழ்ச்சியோடு எடுத்து செல்ல மறுக்கிறார்கள். யாருக்கு முன்பாக? கடவுளுக்கு முன்பாக. இன்னொரு புறம் பெற்றோர்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்ள, பெற்றோர்களுக்கு முன்பாக தாங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற மனநிலையை அவர்கள் மறந்து நிற்கிறார்கள். பெரியவர்களை மதிக்க மறந்து போனார்கள். இந்த நிலையில்தான்
அந்த செருக்குற்ற நிலை அவர்களிடத்திலே வெளிப்படுகிறது. இந்த நிலைகள் இருக்கிற இடத்திலே கடவுள் செயலாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, தாழ்நிலையில் மட்டுமே கடவுள் அவர்களுக்கு வெற்றி அளிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட ஆவியானவர் தாமே ஆற்றல் அளிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர்தம் அன்பர்களாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மாறும்படியாக, உலக போராட்டத்திற்கு மத்தியிலே கடவுளை உதறிவிடாதபடி, கடவுளுடைய அன்பை மறந்து விடாதபடி இவர்களுடைய இதயம் எந்நாளும் உமது அன்பின்பால் ஈர்க்கப்பட்டதாக இருக்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.